எங்க போறோம் தெரியுமா? சைதாப்பேட்டை. சேலப்பேட்டை போறோம். சைதாப்பேட்டை எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியலையா? சரி, கூட்டு போய் காட்டுறேன். சைதாப்பேட்டை மார்க்கெட்ல போய் இன்னைக்கு வந்து ஒரு பொருள் வாங்கலான்னு இருக்கோம். அதுக்குதான் இன்னைக்கு சைதாப்பேட்டை மார்க்கெட் போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அத்தம்மாட்ட சொல்லிட்டு போலாமா? அத்தம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1998 99 இங்கே வந்து நான் சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் நிறைய மீன் எல்லாமே வாங்குவேன். ரொம்பவும் நல்லா இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். ஏகப்பட்ட மீன் இருக்கும். அதே மாதிரி கோழிகள் இருக்கும். கோழி எல்லாம் பார்த்துருக்கேன். மார்க்கெட்டை அங்கே வாங்குவேன். வாங்கிட்டு அப்படியே ட்ரெயினில் போய் அப்படியே பீச் ஸ்டேஷனில் இறங்கி மூர்த்தெரு வீடு நாங்கள் அப்போ இருந்தோம். அங்கே இருந்தால் எங்களுக்கு வியாபாரம் தான். அங்கே போனாங்க தெருவில் வியாபாரம். அதனால எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். இந்த இடத்துக்கு வருவேன் அங்கேருந்து. அப்போ வரும்போது போகையில் வரையில் வாங்கிட்டு போவேன் மீனுங்க. இப்போ இவங்க போகிறாங்க, போய் பார்த்துட்டு வரட்டாங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் கோழியில் எல்லாமே இருக்குது. முட்டைக்கரு வாங்கிட்டு வாங்க. முட்டைக்கருவும் முட்டைப்பை அதெல்லாம் நிறைய கும்மலா வச்சிருப்பாங்க. அது போய் வாங்கிட்டு வரோம் மாமி. வாங்கிட்டு வந்துட்டு சமைக்கலாம். சபினா மிச்சியை கூட்டு போலான்னு இருக்கோம். வர்றாங்க. ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு ரொம்ப ஊசியம் பண்ணாங்க. அப்புறம் வரேன்டாங்க. மாமி கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு, அதனாலதான் கூட்டு போல. இல்லாட்டி மாமியை கூட்டு போயிருப்போம். அடுத்த வாரம் இன்னொரு மார்க்கெட் போவோம், அப்ப கூட்டு போலாம். அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். சரி வரோம் மாமி. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இதை வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், நாங்க வீட்டுல சொல்ல மறந்துட்டேன். அதனால இப்ப சொல்றேன். அவங்க மச்சி வீட்டுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கோம். அவங்க கிளம்பி ரெடியா இருக்கேன்னு சொன்னாங்க. வாங்க போலாம். எகியாவுக்கு ஒரே ஜாலியா இருக்கு. எகியாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால அவ ரொம்ப கடுப்பா இருந்தா வெளியே போலன்ட்டு. சரி அதான் மார்க்கெட் போலாட்டான்னு சொல்லவும் உடனே கிளம்பி வந்தான். 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டான் எகியா. ஃபஹீமும் இன்னைக்கு வந்திருக்கான். ஃபஹீம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட் இருந்தே ரெடியா இருக்கான் அந்த மார்க்கெட் போடணுன்ட்டு. அவ்வளவு ஆர்வமா இருக்கான் ஃபஹீம். எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே விட்டுறீங்க. அதனால வந்து சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டேங்குது, அப்படியே நிக்குது. அதனால மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நாங்களும் நல்லா இன்னும் நிறைய வீடியோ போடுவோம், இன்னும் நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதனால மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சபினா மிச்சி வீட்டை நெருங்கிட்டோம். பாருங்க, அவங்க வந்து டான் நிப்பாங்க பாருங்க. எதனால அவ்வளவு பங்க்சுவாலிட்டியா இருக்காங்கன்னா என் பேர் வச்சிருக்கனால தான் அவங்க பங்க்சுவாலிட்டியா இருக்காங்க. நான் சொன்னதான் நடந்துச்சு. என்ன மச்சி வர மாட்டேன்னு சொன்னீங்க? நீங்க பாத்தீங்களா? எங்க போறோம்னு தெரியுமா மச்சி? தெரியுமே. தெரியாமையா கிளம்பி இல்ல. அப்போ அது ஒரு சஸ்பென்ஸான இடம், சொல்ல மாட்டோம். வாங்க, பயப்படாதீங்க, அங்கதான் போறோம். போட்டிருக்கியா? சைதாப்பேட்டை மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். இங்க வந்தாச்சு. இப்ப போய் நாங்க எல்லாத்தையும் வாங்க போறோம். என்னன்னு பார்த்து எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு இருக்கோம். சக்கரா 300, கொடுவா 200. சக்கரா 300 இருக்கா? சக்கரா 300, சக்கரா 300. சரி 500 கிலோ வேணுமா? 500 ரூபாய். சக்கரா 200 ரூபாய். பால் வச்சுக்கணும். குட்டி நண்டு இதுல வந்து ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. ஏதாவது அடிச்சு விட வேண்டியது. தனியா வாங்கினா 1 கிலோ தனியா வாங்கினா 1400 ரூபாயா. ஃபுல் மீனா வாங்கினா வந்து 800 ரூபாயா. டபுள் விலையால இருக்கு.
அதான் சொல்றேன் நாட்டுக்கோழி இங்க கிடையாதுமா. இங்க இல்லையா இந்த இங்கிட்டு லாஸ்ட்ல இருக்கு முனையில உள்ள வந்துட்டே இருந்துட்டு நிறைய பக்கம் நல்லா தொடாது சாப்பாடு இங்க ஃபுல்லா கறி கடை தான். ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஈரல் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. சரியான கூட்டமா இருக்கு. இந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு. மீன் மார்க்கெட்ல பயங்கர கூட்டம். உள்ளே வர எல்லாமே வரையில பாத்துக்கிட்டே வந்தோம். ஆனா மீன் நல்லா வாங்கலாம். நாங்க எதிர்பார்த்து வந்தது இங்க கிடைக்கல. சரி வேற என்ன பண்றது, கிடைக்கிறத வாங்கிட்டு போவோம். பார்த்து விழுந்துறாரு. பெருசா இருக்கு. தொள்ளாயிரமா? அரை கிலோ எடுத்தா 500, 1 கிலோ எடுத்தா 900. நண்டா இது நண்டு வேணாம். மண்டையே நல்லா பெருசா இருக்குல்ல, பெரிய ரொம்ப பெருசான சின்னதா 1 கிலோ வந்து 900 ரூபாய் தராங்க. சின்னதா ஒரு 2 எடுத்து போடுங்க. அந்த அக்கா ரொம்ப கட்டாயிட்டா இருக்கு. எவ்வளோங்க வஞ்சிரம்? 1000 கிலோவா? வெட்டி கொடுப்பீங்களா? வெட்டி தான் முழு மீனா வாங்கினா வெட்டி கொடுத்துடலாம். 8,000 ரூபாய்க்கு ஷேர் பண்ணி வாங்கும்பா. பணம் சம்பாதிச்சுலாம் ஒன்றும் இல்லை, லைஃப்ல ஜாலியா சாப்பிடணும். அது கரெக்ட் தான். இந்த டேஸ்ட் கிடைக்காது. என்ன பண்ணலாம்? லாஸ்டா தான் உங்களுக்கு வேணா எனக்கு வெட்டி நீங்க எவ்வளோ நாள் வெட்டிக்கலாம். 1500 ரூபா இந்த கொடுவா. மார்க்கெட்ல இவ்வளவு விலையா இருக்கு. வந்து சாப்பிட மாட்டாங்க, அதான் ஒரு பிரச்சனை. அது தொட்டு பாருமா. அதே வெயிட் தான். 7 கிலோ வச்சுக்கோங்க. போதுமா இது? அழகா வெட்டாங்க. வஞ்சர மீன் வெட்டுறது ஈஸி தான். கத்தி எப்படி வெட்டும், பட்ட கத்தி. இப்போ வந்து பாருங்க தலை தலையில வந்து செவுல மட்டும் எனக்கு முழுசா வச்சிருக்காங்க. அந்த பூ கொத்த மட்டும் எடுத்துருங்க. கவர் வேண்டவையா? கவரா? 5 கிலோ கவர் 2 கிலோ 5 அவர்கிட்ட பாத்துக்க. மண்டே அப்படி முழுசா போடுங்க. முழுசா போடுங்க. பூ போட்டு எடுத்துருங்க. பூ போட்டு எடுத்துருங்க. பூ கொத்து வேணாம், பூ கொத்து பல்லு தான் நல்லா டேஸ்டா இருக்கும். கவர் பண்ண கொடுங்களேன். ஒரு எங்க 5 கிலோ கவரே இல்லையா? அவங்க திட்டாங்க 5 கிலோ. என்னை விட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க அங்கதான் இருக்கீங்க, நான் தேடிக்கிட்டே இருக்கேன். நீங்க என்ன சின்ன குழந்தை
தான் அவங்கள இது பண்ணிட்டு கையில பிடிச்சி வைக்கிறதுக்கு. அது இருந்தாலும் நான் உங்க கூட வந்திருக்கேன்ல நீ கூட்டு ஐயோ உங்க காட்டுற சீடு பெரிய சீடாக இருக்கு. அது கட்டுறது இப்போ இது 80 ரூபாயா? இது வாங்கிட்டு போனா நல்லா இருக்கு. இது எவ்வளவு முழம்? 40 ரூபா வரும். மார்க்கெட்ல முழம் கொஞ்சம் குறுக்கிட்டாங்க அதை. இது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டமா இருக்கு. இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. போதும் ஆகி போச்சு. ஆமா, நீங்க வராந்தா சைதாப்பேட்டை மார்க்கெட் வராந்தா ஞாயிற்றுக்கிழமை வராதீங்க. ஆனா மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா நாங்க எதிர்பார்த்து வந்த ஐட்டம் கிடைக்கல. காட்டுறோம் நாங்க. சரி, திங்கக்கிழமையில ஒரு நாள் வந்து அவர் சொல்லிட்டாரு அந்த மார்க்கெட்டுக்கு ஒரு நாள் வந்து காட்டணும்ட்டு. சரி, ஒரு நாள் நாளைக்கு வந்து காட்டுறோம். நீங்க நினைச்சு வந்த பொருள் மட்டும் இல்ல. ஆமா, நாங்க வாங்கணும்னு வந்த பொருள் வந்து கிடைக்கல. அதை விட்டுட்டு வேற ஏதோ தூக்கிட்டு வரோம். 7,200 இருந்துச்சு. 7,200 கிலோ இருந்துச்சு ஒரு மீன், பெரிய மீன். அதை அப்படியே வெட்டி வாங்கிட்டோம். வாங்க சாப்பிட போலாம். காலைல டிஃபனுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய லைன். இட்லி பொங்கல் தான் இருந்துச்சு, அதை நாங்க வாங்கிட்டோம். தோசை பூரிலாம் இல்லைன்ட்டாங்க. கேஸ் தட்டுப்பாடுனால அந்த இதில் இல்லாட்டி ஜெயசன் இல்லை, ரொம்ப சூப்பரா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். அதனால தான் வந்தோம். லாஸ்ட்ல பார்த்தா இட்லியும் பொங்கல் மட்டும்தான் இருக்கு. இங்க வேலைக்கு போறவங்களாம் அந்த டக்குன்னு சாப்பிடுற மாதிரி இங்க வந்துடுறாங்க போல. அதனால கூட்டம் அதிகமா இருக்கு. நாங்க சாப்பிடலாமா? நல்லா தான் இருக்கு. இப்ப நாங்க சாப்பிட்டோம். அடுத்து அந்த மீன் வாங்கியிருக்கோம், அதை எடுத்துட்டு போய் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சு காமிப்போம். ஆமா, மீன்ல வந்து ஒரு நல்ல ஸ்பெஷல் ஐட்டங்கள் செஞ்சு காட்டுறோம். பாருங்க வீடியோ தொடர்ந்து. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.